தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு சிறப்பு நேர்காணல். அரசியல் விமர்சகர் திரு மருதன் அவர்களோட நினைச்சிருக்கோம். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ கமர்ஷியல் சிலிண்டருடைய விலை அதிகரிச்சிருச்சு. போர் நடந்துகிட்டு இருக்கு. போரினுடைய ஒரு பெரிய பதட்டம் இருக்கு. இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. வழக்கமாக போர் நடந்ததுன்னா இது மாதிரி சிலிண்டர் விலை ஏறுறது, பெட்ரோல் விலை ஏறுறது அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு நடைமுறையாக நம்ம பார்க்கலாமா? இல்லை இது எப்படி இருக்கு? அதாவது இதை உள்நாட்டு அரசு இதை சரி செய்ய முடியுமா? அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வழக்கமாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி போர் சூழல்ல நம்ம நாடு என்ன பண்ண முடியும், ஆட்சியாளர்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து பரவுது. இது எப்படி பார்க்கலாங்க? போர் நிலநடுக்கமோ அல்லது சூறாவளியோ அல்ல. ஆமாம், போர் ட்ரம்ப்பும் நெத்தன்யாகவும் பிளான் பண்ணி நடத்தினது போர். ஒரு மிகப்பெரிய திட்டம். ரொம்ப நாளா எப்போ ஆரம்பிக்கணும், வருஷக்கணக்காக வெயிட் பண்றது. அதுக்கு நல்ல நோக்கம் எதுவும் கிடையாது. அவங்களும் வேற நோக்கம் இருக்குது. வெனிசுலாலேருந்து எண்ணெயை திருடணும், ஈரானுக்கு அந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கும். அதை ஒட்டி தான் இந்த நெருக்கடி. முதல்ல அந்த பாயிண்ட் முக்கியம். ஏன்னா அந்த போரை ஏதோ ஒரு இயற்கை பேரழிவு, யார் என்ன செய்ய முடியும்? அப்படிதான் பேசுறாங்க எல்லாருமே. என்ன பண்ண முடியும், போர் வருது, நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. நம்ம எதுக்கு சண்டை போடுறோம்? ஏங்க, நமக்கு விலையேறினது இருக்கட்டும், ஈரான் அந்த நாட்டையே குண்டு போட்டு தரமட்டமாக்கிட்டு சிவிலைசேஷனே அழிப்பேன்லாம் பேசிட்டு இருக்கிறான். நம்ம என்னங்க பண்ண முடியும்னாக்கா, இப்படி சொல்றவங்கலாம் மனுஷனானு எனக்கு தெரியல. என்ன, மக்கள் வருத்தப்படக்கூடாது. அப்போ ஒரு மக்களை அப்படி குழந்தைகளை கொண்டிருக்கிறாங்க. ஆமா, குண்டை போட்டு ஒரே குண்டு அல்ல 3 மிசைல் ஒரே நாள் 164 குழந்தைகள். ஆமா, கொண்டிருக்கிறாங்க. அது நம்ம என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாக்கா, அப்படி சிந்திக்கக்கூடாது. அப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா, அது மாதிரி நம்ம அமைச்சர் பூரி இருக்கார் இல்லையா, ஹர்தீப் சிங் பூரி, அது உலகம்புற நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவரு உலகம்புற சுத்தினவர், எப்ஸ்டைன் அது இதுன்னு போயிட்டு வந்தார். அவருக்கு பல உலக விவரம் தெரிஞ்சவர்னு வச்சுங்க. அதனால அவர் அப்படி சொல்லியிருக்காரு. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், யாருக்கு விலை ஏறி இருக்குது? இப்போ விலை ஏறினதை பற்றி நீங்களும் நானும் அன்றாட கூலி வேலை செய்யக்கூடிய சாதாரண மக்களும் நம்ம தான் கவலைப்படுறோம். ஆமாம், வசதி படைத்தவர்கள் சிலிண்டர் ஏறினதை பற்றி அவங்க ஒன்றும் கவலைப்படுறதில்லை. சிலிண்டர் கிடைக்கலைனாலும் அவங்க கவலைப்படுறதில்லை. இப்போ இந்த கவலையெல்லாம் குறிப்பிட்ட பிரிவு மக்களுக்குத்தான் அப்படின்றத முதல்ல அண்டர்லைன் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கணும். 993 ரூபா கமர்ஷியல் சிலிண்டருக்கு இப்போ ஏற்றிருக்கிறாங்க. அதுக்கு முன்னால் ஒரு ரவுண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி 196 ரூபா இதே கமர்ஷியல் சிலிண்டருக்கு. அதை ஏற்றின உடனே டீ விலையெல்லாம் ஏற்றிட்டாங்க. 196 ரூபாய்க்கு 12 ரூபா இருந்த டீ 15 ஆயிடுச்சு. இப்போ 993க்கு 20க்கு போயிடும். டீ 20 ரூபா வந்துடும். டீ 20 ரூபாய்க்கு போயிடும். இயல்பா அந்த சென்னை மாதிரியான நகரங்கள்ல ஹாஸ்டல்ல தங்குறவங்களுக்கு கூட 1000. அப்போ 1000 ரூபான்றது இப்போ இனி வர இருக்குது. அடுத்த மாதம் வேறையா இருக்கும். அப்போ இப்போ இதை ஏற்றிருக்கிறாங்க. இதை ஏற்றிட்டு அது இல்லாமல் ஜெட் ஃபியூவல் என்று விமானத்துக்கான வெளிநாட்டு விமானங்களுக்கு ஏற்றிருக்கிறாங்க ஜெட் ஃபியூவலோட விலையை. உள்நாட்டு விமானங்கள் பாவம் கஷ்டப்படுறவங்கன்றதுனால அவங்களுக்கு ஏற்றலை. விமானத்துல பயணம் பண்றவங்க அவங்க கஷ்டப்படுறவங்க தானே, கஷ்டப்படுறவங்க அப்படின்னு அவங்களுக்கு ஏற்றலை. ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி அதுவும் சலுகை விலையில் ஒரு 25 ரூபா கூடி இருக்குன்னா 7 ரூபாய் 8 ரூபாயை தான் ஏற்றிருந்தாங்க. இப்போ விமான கம்பெனியெல்லாம் இல்லை, நாங்கள் சோத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு விமான கம்பெனி முதலாளிகள் முறையிட்டதன் பேரில், சரி உங்களுக்கு வேண்டாம், கொஞ்சம் காசு வசதியாக இருக்கிறவனுக்கு மட்டும் மைக்ரேண்ட் லேபர் போனால் இவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏற்றி விடுவோம். அதாவது இங்கிருந்து ஆட்டோ பிடிச்சி போனால் ஆட்டோனுடைய பெட்ரோல் விலை அதிகமாகும், ஆனால் ஃப்ளைட்டு பிடிச்சி போனால் ஏறாது. ஆமாம், அதான் ஒரு அதுதான் அது மாதிரி இப்படி ஏற்றிருக்கிறாங்க. அதாவது உலகம் பூரா உள்ளது தானே அப்படின்னா, இதே உலகத்தில் இதே ஊரில் நம்ம ஊரில் கேஸ் நம்ம அன்றாடம் சாயங்காலம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல புலம்பெயர் தொழிலாளர்கள். ஆமாம், அவங்களுக்கெல்லாம் கேஸ் கனெக்ஷன் கிடையாது. அவங்க கமர்ஷியல் சிலிண்டர் தான் வாங்குறது, சின்ன சிலிண்டர், அதுக்கு தான் ஏற்றிருக்காங்க. அதை வாங்கிட்டு சாயங்காலம் தக்காளி வெங்காயம் இதை வாங்கிட்டு போய் ஏதோ ஒன்று ஆக்கி திங்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏற்றிருக்காங்க. அவன் இப்போது வீட்டுக்கு மாதம் ஒரு 4000 5000 அனுப்புவான். அது 2000 ஆகிடும். இல்லை அதுவும் அனுப்ப முடியாது. அப்படி ஒரு நிலையை நோக்கி போகுது. நம்மெல்லாம் கொடுக்கலாம், விமானத்தில் போகிறவங்களுக்கு பாவம் கஷ்டம் என்று தான் மோடி அரசு முடிவு எடுத்திருக்கு. உலகம் பூரான்னு யோசிக்கிறவங்க எதையும் சேர்த்து யோசிக்கணும். உலகம் 2 உலகம் இருக்குது, ஒரு உலகம் தான் கஷ்டப்படுது அப்படின்றத புரிந்து கொள்ளணும். இது இந்த விலை உயர்வு நடக்குது. இந்த விலை உயர்வு இப்போ எவ்வளோ வியாக்கியானமாக பேசினாலும் சரி, போரை நம்ம நிறுத்த முடியுமா? எண்ணெய் அந்த ஊரில் தான் கிடைக்குது, அந்த ஊரில் தான் போர் நடக்குது. இப்போ நம்ம என்ன செய்யறது அப்படின்னா, இது ஒரு
நியாயமான கேள்வி. அதுக்கு மோடி என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், என்ன பண்ணுவார் அது இருக்கட்டும். மோடி செய்ய வேண்டியதை செஞ்சுருக்கணும். அதாவது ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த போர் நடக்கும்போதே சீனாவுக்கு இந்த ஹார்மோஸ் வழியாக ஈரான் எண்ணெய் போகுது, இந்த மாதிரி எண்ணெய் போகுது. சீனாவில் எண்ணெய் எல்லாம் பெருசாக கிடையாது. அவங்க ஏன் அவங்களுக்கு நெருக்கடி இல்லைன்னு கேட்டால் 6 மாதத்துக்கு வேண்டியது வாங்கி வச்சுருக்குறாங்க அப்படின்னு எல்லா பத்திரிகையிலையும் எழுதுறாங்க. ஸோ அதாவது இப்போ சீனாவில் பெட்ரோல் விலையோ அங்கே டீ விலை கூட ஏறலை, அவங்க அதை மேனேஜ் பண்ணுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த சீனாக்காரனுக்கு இருக்கிற அந்த அறிவு, நம்ம ஜி தான் விஸ்வகுரு, உலகத்திலே பெரிய அறிவாளி, இது வாங்கி வைக்கணுன்ற அறிவு இவங்களுக்கு இல்லையான்றது என்னுடைய கேள்வி. இல்லை வைக்கிறதுக்கு இடம் இல்லையா? இல்லை, வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் இப்படி ஒரு விஷயத்தை அவர் சொல்லவே இல்லையா? சண்டை வரும். ஆமாம், அவருக்கு இல்லை, இயல்பாக இருக்கு இல்லையா? ஆமாம், அப்போ வாங்கி வச்சிருக்கணும் இல்லையா அப்படின்றது என்னுடைய கேள்வி இல்லையா? இப்போ இந்த கேள்வியை ஸ்டாக் வச்சு மலிவு விலையில் விற்கலாம்ல. இப்போ நம்ம இந்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் அல்லது ஒரு குறிப்பு 15-20 ஆண்டுகள் அப்படி விவரம் தெரிஞ்ச 15-20 ஆண்டுகளாக விவரம் தெரிஞ்சவங்க அப்படி எடுத்துக்கிட்டாக்கா, இது மாதிரி தான் இப்போ உலகம் தோன்றிய நாளிலிருந்து பெட்ரோல் விலை அப்பப்போ நம்ம பார்த்துக்கணும். எரிபொருள் விலை அப்பப்போ அதிகமாகுது, பார்த்துக்க வேண்டியது. மண்ணெண்ணெய் விலை அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அப்படிதான் உலக நடப்பு இருந்தது. இறைவனே அப்படி தான் படைச்சிருக்கிறான் உலகத்தை என்ற முறையில் புரிந்து கொண்டு இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு நான் சொல்கிறேன், 2010ஆம் ஆண்டு வரை இந்த மாதிரி பெட்ரோல் பங்கில் விலை ஏறாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ தான் ஏறும். அதாவது வளைகுடால போர் வந்தாலுமே அந்த எது வந்தாலும் எங்கே போனாலும் பெட்ரோல் விலையை அரசாங்கம் தான் முடிவு செய்யும். ஆளாளுக்கு சந்தை அங்கே ஏறிடுச்சு. அப்போவும் உலக சந்தை இருந்துச்சு, அப்போவும் டெய்லி உலக சந்தையில் ஏறிச்சு இறங்குச்சு. அப்பவும் அரபு நாடுகளில் போர் நடந்துச்சு, எல்லா போரும் நடந்துருக்குது. 2010 வரைக்கும் போர் நடக்கலையா? 2001 தான் ட்வின் டவர் அடித்தாங்கன்னு ஆப்கானிஸ்தான் மேலே போர் நடந்துச்சு. அப்புறம் ஈராக் மேலே பொருளாதார தடை, அப்புறம் ஈராக் மேலே போர் தொடர்ந்து எல்லாம் நடந்துருக்குது. அப்போல்லாம் ஏறலையே, இப்போ மட்டும் ஏறுதே. அப்போல்லாம் அரசாங்கம் கட்டுப்படுத்தியது. அப்போ அதுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், எரிபொருள் என்பது ஒரு அத்தியாவசிய பொருள். சமுதாயம் மொத்தமும் இயங்கிறதுக்கு, சோறாக்கிறதுக்கு மட்டும் இல்லை, சமுதாயம் இயங்கிறதுக்கே இது ஒரு அடிப்படையான பொருள். அப்போ இது விலை தாறுமாறாக உயர்ந்தால் மொத்த எல்லா விலைவாசியும் உயரும். அது மொத்த பொருளாதாரத்தையும் பாதிக்கும். அதாவது ஏழை மக்களை வெகுவாக பாதிக்கும், பல தொழில்களை பாதிக்கும். அதனால் அதை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அதை கட்டுப்பாட்டில் வைக்கணும் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அந்த கட்டுப்பாடு 2010 நீக்கப்பட்டது. இது ஒரு சின்ன எனக்கு ஒரு தோணுது என்னென்னா, 2010க்கு பிறகு தான் இந்த சிலிண்டர் பயன்பாடே அதிகமாகுது. அதிகமாகாத காலகட்டத்தில் நிரந்தரமான ஒரு விலை இருந்துச்சு. அதிகமாகும் போது அது இது 3 தான், பெட்ரோல், எல்பிஜி, டீசல் எல்லாமே அப்படி இருந்தது. அதுக்கப்புறமா அது நான் சொல்கிறது, இது எல்பிஜிக்கு மட்டும் இல்லை, பெட்ரோல் டீசலுக்கும் 2010 அப்படி தான் நீக்கப்படுது. அப்போல்லாம் யூபிஏ அரசாங்கம் தான் இருக்குது. மன்மோகன் சிங் தான் அதை நீக்கிறாரு. அது இந்த தாராளமய கொள்கை, தனியார் மய கொள்கை அப்படின்ற அடிப்படையில் இது மாற்றப்படுது. அப்போவும் கூட உலக சந்தை விலைக்கு இதை ஏற்றுவேன், நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லலை. அப்போவும் ரொம்ப அசாதாரணமாக ஏறும்போது இந்த எண்ணெய் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு அரசாங்கம் கையில் இருக்கிற வரிப்பணத்திலேருந்து அவங்களுக்கு ஈட்டு தொகை கொடுத்து இதுக்கு மேலே ஏற்றாதீங்க அப்படின்னு சொல்லி அதை இது பண்ணாங்க. இப்போ நம்ம இபி ரேட்டை கண்ட்ரோலில் வைக்கிறாங்க இல்லையா, ரேட் அதிகமானாலும் அரசாங்கம் ஒரு தொகையை கொடுத்து இதை கட்டுப்பாட்டில் வைக்கிறாங்க. ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் அரசு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ விலையேற்றத்தை தடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. இப்போ 2014ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் வெளியே போகும்போது, ஏப்ரல் மாதம் மே மாதம் தான் மோடி வராரு. அப்போ போகும்போது உலக சந்தையில் எண்ணெயோட விலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 101 பீப்பாய் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $107, $106.85 விற்கிது. அந்த ஏப்ரல் மாதத்தில் மன்மோகன் சிங் அப்போது பெட்ரோலுக்கு வச்சுருந்த விலை என்ன அப்படின்னா $71.41. சரியா? இது அன்னைக்கு இருந்த விலை. அதுக்கப்புறம் மோடிக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு வச்சுருங்க, மோடி அப்படி வச்சுக்கங்களேன், உலக சந்தையில் எண்ணெய் விலை இறங்கிட்டே வருது. எந்த அளவுக்கு இறங்குச்சுன்னா 2016ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட $28 வந்துருச்சு ஒரு பீப்பாய். ஒரு பேரல் $28 கிட்டத்தட்ட 3-4 மடங்கு குறைஞ்சிருச்சு. அப்போ மன்மோகன் சிங் $107 வாங்கி $71 கொடுத்தாருன்னா $28 வந்ததுக்கு ஒரு $15-20 கொடுத்துருக்கணும்.
நான் எப்படி பார்த்தா 1 லிட்டர் பெட்ரோல் 15 ரூபாய்க்கு மோடி கொடுத்துருக்கணும். அப்படி யாரும் வந்து கனவுல கூட வராது. என்ன அப்ப யாரும் கேட்கவும் என்ன பண்ணுவார்ப்பா மோடி? ஆமா. அப்போ ஏறிக்கிட்டே தான் இருந்தது. இப்போ ஏறிக்கிட்டே இதுக்கு நிறைய டீட்டெயில் இருக்குது, நிறைய புள்ளி விவரம் வேண்டாம். 2000 அவர் வந்ததுலேருந்து இது வரைக்கும் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், அங்கே விலை இறங்கினாலும் ஏறினதை இறக்கி அவங்களுக்கு டேஸ்ட் காட்டக்கூடாது அப்படின்ற கொள்கையில் அவர் தெளிவாக இருந்தார். என்ன அதனால் இப்போ இறங்கினாலும் அவர் என்ன செய்யறது, மேலே டியூட்டி எக்ஸைஸ் டியூட்டி போட்டு மேலும் மேலும் வரி மேலே அப்படியே மேலேயே வச்சுருந்தார். சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 2.5 லட்சம் கோடியிலேருந்து 3 லட்சம் கோடி எக்ஸைஸ் டியூட்டி போட்டு வசூல் பண்ணியிருக்காரு வருஷத்துக்கு. சரிதானா? இப்போ அந்த பணம் எல்லாம் எங்கே? பெட்ரோல் டீசலில் தானே போட்டு வாங்கினீங்க, அந்த காசு தனியாக இருக்கும்ல. இப்போ ரொம்ப அடாத விலை ஏறுது இல்லையா, அந்த காசை எடுத்து கொஞ்சம் கொடுக்கலாம்ல அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் போட்டிருக்கிறார், ட்வீட் போட்டிருக்காரு. நியாயமான ஒரு கேள்வி, நியாயமான அறிவுபூர்வமான ஒரு கேள்வி. குறைவாக இருந்த போது என்கிட்ட கூட வாங்கியிருக்கீங்கள, அப்போ இதை நீ அதுலேருந்து எடுத்து வேற இதுலேருந்து எடுக்க வேண்டாம், இதுலேருந்து எடுத்து கொடுக்கலாம்ல அப்படின்றது இருக்கு இல்லையா. இது உண்டியல் மாதிரி தானாங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாதிக்கிறேன், அதில் 10 ரூபா சேமிக்கிறேன் அப்படின்னா போட்டு வைக்கிறேன். திடீர்னு வேலை இல்லாமல் போகுதுன்னா என்ன செய்வோம், எடுத்து பயன்படுத்தும். அது மாதிரி தான் அவர் கேட்குறாரு. அதுக்கு இவங்கள்ட்ட பதில் இல்லை. இந்த விலையேற்றம் பற்றி கேட்கும் போதெல்லாம் என்ன நடக்கும், நிர்மலா சீதாராமன் நீங்கள் போடுறீங்களே வரி அதை குறைங்கம்பாங்க. யார், மாநில அரசு போடுது இல்லையா, அதை குறைங்க. அது பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டியில் கொண்டு வரலாமா, அதுக்கு தயாராக நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு லாவணி கச்சேரி மாதிரி. ஆனால் இதை முடிவு பண்ணுறது மாநில அரசு இல்லையா, விலையை முடிவு பண்ணுறது அங்கே தானே முடிவு பண்ணுறீங்க. அப்போது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இதை விலையை கட்டுப்பாட்டில் வைப்பது, கட்டுப்பாட்டில் வைக்க முடியாதா அப்படின்றத புரிந்து கொள்வதற்கு நான் சொல்கிறேன். நம்ம ஊரில் ரேஷன் கடைன்னு ஒன்று இருக்குது, ஃபுட் கார்பரேஷன் ஒன்று இருக்குது, அப்புறம் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் எதுக்கு இருக்குது? இதெல்லாம் அரிசி கடை இருக்குது. அப்புறம் இவங்கெல்லாம் எதுக்கு இருக்காங்க? எதுக்கு தேவையில்லைல்ல. இதுக்கு பேர் நியாய விலை கடைன்னு போட்டிருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் யார்? அநியாய விலை கடையா? நியாய விலை கடைன்னு போட்டால் அப்போ என்ன பொருள் வருது? அநியாய விலை கடை, அநியாய சந்தைன்னு ஒன்று இருக்குது அப்படின்றத அரசாங்கமே ஒத்துக்கிட்டு இருக்குது. அதாவது இந்த ரேஷன் கடையும் ஃபுட் கார்பரேஷனும், மீண்டும் சொல்கிறேன், உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இல்லை, சுதந்திரம் அடைந்ததிலிருந்தும் இல்லை. ஒரு இது மாதிரி தனியார் தானிய வியாபாரம் நடந்தபோது பஞ்ச காலங்களில் விலை உயர்த்துவது, பதுக்குவது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்து மிக கடுமையாக மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு, அப்போது 1967 அதுக்கு முன்னாலே எல்லாம் காங்கிரஸ்காரங்க சோத்துக்கு இல்லைன்னா எலிக்கறி சாப்பிடுன்னு சொல்லி அதெல்லாம் திமுகவின் தேர்தல் பிரச்சாரமாகவே இருந்து, அதனால தான் அண்ணாவினுடைய முழக்கம் வந்து ரூபாய்க்கு ஒரு படி அப்படின்னு அதை சொல்கிறது இருக்கு இல்லையா. அப்படி சொல்ல வேண்டிய அளவுக்கு சோத்துக்கு திண்டாடிய ஒரு காலமாக இருந்தது. லட்சியம் நிச்சயம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு. அப்போ சோத்துக்கு திண்டாடியதுன்னா உற்பத்தி அதிகப்படுத்த பசுமை புரட்சி, இந்த மாதிரி கள்ள மார்க்கெட்டு கொள்ளையடிப்பது, பதுக்கலை தடுப்பதற்கு நியாய விலை கடை, ஃபுட் கார்பரேஷன், சிவில் சப்ளைஸ். ஃபுட் கார்பரேஷன், சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனும் தானியத்தை கொள்முதல் செய்து பதுக்கி வைத்திருந்தார்கள். பதுக்கின்னா என்ன, சேர்த்து வச்சுருக்கிறாங்க. ஏன் சேர்த்து வச்சுருக்கிறாங்க? மார்க்கெட்டில் தானியம் இல்லைன்னு விலையேற்றினா அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அது அப்போ நீங்கள் ரேஷன் கடையிலையும் இங்கேயும் இந்த தானியம் அப்படி இருக்கிறதுனால தான் வெளி சந்தையில் அரிசியினுடைய விலை வந்து இந்த கட்டுப்பாட்டில் இருக்குது. இல்லைன்னா இது வந்து இன்னும் எகரும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இது ஏன் வச்சுருக்கிறீங்கன்னு கேட்டால், என்ன அறிவு இல்லாமல் பேசுகிற, ஏழை மக்கள் எப்படி சோறு திம்பாங்க, மக்கள் பட்டினி கிடக்கக்கூடாது என்ற காரணத்துக்காக தானே நியாய விலை கடை வச்சுருக்காங்க. 5 கிலோ பரம ஏழைகளுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னுடைய கேள்வி, அந்த பரம ஏழைகள் அரிசியை வாங்கிட்டு போய் அப்படியே திங்கிறதா? சோறாக்கி தானே திங்கணும். சிலிண்டர் வேணுமே, சிலிண்டர் வேணும் இல்லை சோறாக்கிறதுக்கு, நெருப்பு வேணுமா இல்லையா? நெருப்பு அத்தியாவசிய பொருள் இல்லையா? புரியல எனக்கு. சிலிண்டரை கொடுத்துட்டாரு எல்லாருக்கும், சும்மா கிடந்தவங்கலாம் கூப்பிட்டு இந்த சிலிண்டரை வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டாரு. இப்போ அதுக்கு யார் அது நிரப்புவது யாருன்னா, அது உலக சந்தையில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன செய்யறது? அதனால தான் யூபியில் பல பேர் சிலிண்டர் சும்மா ஒரு வாரத்தில் கிடக்குது, அது மேலே எதையாவது அடுக்கி வச்சுருக்காங்க, விறகு வச்சு எரிக்கிறாங்க. ஆமாம், இன்னைக்கு இருக்கக்கூடிய நகரமயமாக்கல குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாமே அதிகமாக விறகெல்லாம் வைக்க முடியுங்க. சென்னையில் நான் விறகு அடுப்புன்னு சொல்லி வீடு தேட்டினா கிடைக்குமா? நுழைய முடியும். சென்னைக்கு உள்ளேயே வர முடியாது, நீ செங்கல்பட்டு தாண்ட முடியாது. எந்த நகரத்திலையும் முடியாது, எந்த நகரத்திலும் முடியாது. அப்போ இது ஒரு அத்தியாவசிய பொருள். ஃபுட் கார்பரேஷன், சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் மாதிரி இதை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. சைனா காமிக்கிறாங்களே, வச்சு காமிச்சிருக்காங்களே,
காமிச்சிருக்காங்க. நம்ம செஞ்சுருக்கிறோம் இல்லையா, ஆ இதை வந்து செய்ய முடியும், செய்யணும். முதல்ல அதை வந்து நம்ம டிமாண்ட் பண்ணணும். அதனால் இதெல்லாம் நம்ம கனவு கூட காண முடியாது, ஏதோ ஒரு இப்படி கேட்குறதே அடாத செயல் அப்படின்ற அளவுக்கு நம்ம மூளை செலவை செய்து விட்டார்கள். அதிலிருந்து நம்ம வெளியே வரணும். நம்பர் 1. இல்லை, நீங்கள் சொல்கிறது முக்கியமான கருத்து. சாதாரண வெகுஜனமாக அரசியல் பேசக்கூடிய, டீ கடையில் பேசக்கூடியவங்க பார்த்தா அரசாங்கம் என்னப்பா பண்ணும், யுத்தம் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சாமானிய மக்கள்கிட்ட பரப்பப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் சொன்ன கருத்து தான் அதுக்கான உறுதியான பதிலாக இருக்குது. இதில் ஒரு விஷயத்தை சேர்த்து பார்க்கணும். நம்ம எண்ணெய் விலை டெய்லி ஒன்று ஏறுது இறங்குது, ஆனால் அது கத்திரிக்காய் விலை மாதிரி கிடையாது. இப்போ மார்க்கெட்டுக்கு போனோம்னாக்கா, காய்கறி மார்க்கெட்டுக்கு டெய்லி காய்கறி வருது. இன்றைக்கி கிலோ 20 ரூபா, நாளைக்கு 25 ரூபா, இன்னொரு நாள் 10 ரூபா, இப்படி ஏறி இறங்குது. கத்திரிக்காயை வாங்கி சேர்த்து வைக்க முடியாது. ஆனால் உணவு தானியத்தை சேர்த்து வைக்கிறீங்கல்ல, அரிசி, கோதுமை இதெல்லாம் சேர்த்து வைக்கிறீங்க. பெட்ரோலும் ஊசி போயிடாது, அழுகி போயிடாது. காய்கறி தான் வைக்க முடியாது. இப்போ சந்தையில் இப்படி விலை இருக்கிறதுனால எண்ணெய் வாங்குறது, அன்னன்னைக்கு போய் சவுதி அரேபியாவில் எண்ணெய் வாங்குறது இல்லை. சவுதியிலேயோ, ரஷ்யாவிலேயோ, எமிரேட்லேயோ, ஈரான்லேயோ யார்கிட்ட இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் போடுவீங்க. 2017 ஜூன் முதல் டிசம்பர் வரை எங்களுக்கு இத்தனை கோடி பேரல் எண்ணெய் தேவை. என்ன ரேட்டுங்க, இன்றைக்கி ரேட்டு இந்த ரேட்டில் வேணும். அப்படி தான் வந்து கான்ட்ராக்ட் என்பது போடப்படுது. இப்போ நீங்கள் குறைவாக விலை இருந்த போது, அதாவது ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கிட்டு இருந்தீங்க, வாங்கக்கூடாதுன்னு ஜிக்கு வந்து ட்ரம்ப் உத்தரவு போடுவதற்கு முன்னால் புட்டின்கிட்ட சொல்லி ஒரு வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு சப்ளை இந்த ரேட்டுக்கு கொடுங்க, இன்னும் வாங்கி வச்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? இல்லை, அப்போ நிறைய வாங்கினாங்களே தொடர், நிறைய வாங்கினதெல்லாம் அது என்ன ஆச்சு? அதை ஏன் சேமித்து வைத்துக் கொள்ளவில்லை? அது எங்கே போச்சு? அது ஆமாம், சேமித்து வைத்து கொண்டால் அது எண்ணெய் முதலாளிகளுக்கு சிரமம், அம்பானிக்கு கஷ்டம். அதை ரீஃபைன் பண்ணி ஏற்றுமதி பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வாங்கி ஒரு விலையை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னாக்கா, இப்போது அம்பானிக்கு வந்து ரஷ்யாவிலிருந்து எண்ணெயை குறைந்த விலைக்கு வாங்கி உலக சந்தை விலையில் அவர் விற்றார், இந்தியாவிலேயே விற்றார். அதில் கோடிக்கணக்கான ரூபா கொள்ளையடிச்சார். அதை எல்லாரும் கேள்வி எழுப்பணும். அதுக்கெல்லாம் வரி கிடையாதான்? அது ஒன்றும் இல்லை, நிறைய சம்பாதிச்சிருக்காரு. வின்ஃபால் ப்ராஃபிட்னு சொல்கிறது. அப்போது நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி வாங்கி வைத்திருக்க முடியும். எப்படி ஃபுட் கார்பரேஷன்லையும் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனும் அரிசி கோதுமை வாங்கி வைக்கிறீங்களோ, அது மாதிரி இதை வாங்கி வைத்திருக்க முடியும். அதை ஏன் நீங்கள் வாங்கி வைக்க மறுக்கிறீர்கள் என்றால், அந்த தொழில் செய்கிற முதலாளிகள் கொள்ளையடிப்பது பாதிக்கப்படும் அப்படின்றதுனால அதை செய்யாமல் இருக்கிறீங்க. இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, முதல்வர் கேட்டிருக்கிறது, ஏற்கனவே வாங்கினீங்களே வரி, அதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல. இது வந்து 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், சரி அதை எடுக்கலை அப்படின்னாக்கா, இவங்களுக்கு வந்து ஒரு வந்த அன்னிலேருந்து அம்பானிக்கு, அதானிக்கு, இந்த முதலாளிகளுக்கும் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து குறைவு, வெல்த் டேக்ஸு குறைவு, கார்பரேட் டேக்ஸு குறைவு, இன்கம் டேக்ஸு குறைவு, எல்லாத்தையும் குறைச்சிருக்கிறீங்க. குறைக்கிறதுக்கு உரிமை இருக்குல்ல, கூட்டுறதுக்கும் ஒரு உரிமை இருக்கணும்ல. இப்போ ஒரு 5% போடுங்க, ஏதாவது ஒரு 10% போடுங்க. இந்த கஷ்டத்துக்கு அவங்கள்ட்ட இருந்து வாங்குங்க. வாங்கினா என்ன, சோத்துக்கு கஷ்டப்படுவாங்களா? அப்புறம் புரியல எனக்கு. ரொம்ப நன்றி. நன்றி.